ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம 14ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை கொடுத்த கெஸ்ஸிங். ஏன்னா நேற்றுக்கு புதன்கிழமை நம்ம கெஸ்ஸிங் போடலை. ஸோ செவ்வாய்க்கிழமை கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 849 ரிசல்ட் நண்பா. ஸோ 849 நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிருந்துச்சி. ஸோ கட் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 27 பாஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஏ போர்டில் நம்ம 1 3 0 கொடுத்துருந்தோம், நிற்கலை. பி போர்டில் 6 8 9ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ 6 8 9ல் நம்மளுக்கு 8 9 உள்ளக்க இருக்குது, நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு போர்டில் இல்லை. அப்புறமா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 4 5ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ இதில் நம்மளுக்கு 4 இருக்குது, ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே இல்லை. ஸோ கெஸ்ஸிங்குள்ளே தான் நம்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ கட் டிஜிட்டும் நம்மளுக்கு நல்லபடியாக பாஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு போர்டுகள் கிடைக்கல. மற்றபடி நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங்குள்ளே தான் நம்பர்ஸ் இருந்திருக்கு தனித்தனியாக. அப்புறம் நம்மளுக்கு இதில் காமன் டிஜிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமன் டிஜிட்டில் என்ன எடுத்திருக்கோம், 3 8 3 காமனாக இருந்திருக்கு. அப்போ 3உடைய பவர் நம்பர் நம்ம 8 எடுத்திருக்கோம். ஏன்னா இங்கே கட் டிஜிட்டில் 2 அல்லது 7 ரெண்டுமே பவர் நம்பர்னால நம்ம 3 அல்லது 8ன்னு எடுத்துருந்தோம். அதனால் நம்மளுக்கு ஆல் போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் நம்மளுக்கு 8 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே 8 நம்மளுக்கு ஆல் போர்டில் கிடச்சிட்டாலே நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர்ஸ் மேக்ஸிமம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அந்த விதத்தில் இங்கே பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 984 இங்கே நம்மளுக்கு ரோல் நண்பா. ராயல் 984 இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வின் ஆகிருக்கு. ஸோ பாக்ஸு ஏன்னா ரிசல்ட் நம்மளுக்கு 849. ஸோ இதுதான் நம்ம செவ்வாய்க்கிழமை கொடுத்தது. ஸோ நேற்றுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கல. அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம மெம்பர்ஸுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம செவ்வாய்க்கிழமை கொடுத்தது. இருந்தாலும் வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்டதை கேட்டதுனால நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLE 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஆல் போர்டு, அதோட நம்ம ABC போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 16/4/2026 கருணையா ப்ளஸ் KN 618க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டில் தான் எடுப்போம். இன்றைக்கி நம்மளுக்கு வியாழக்கிழமை, அதனால் கருணையா ப்ளஸ் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். சிங்கிள் போர்டில் ஏ போர்டு, பி போர்டு, அதோட நம்மளுக்கு சி போர்டு. ஸோ இந்த 3 போர்டுக்கும் நம்ம லாஸ்ட்டாக ரிசல்ட்டை வச்சு கெஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியாழக்கிழமை கருணையா ப்ளஸோட ரிசல்ட். ஸோ லாஸ்ட் ட்ரா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ட்ரா 980 நண்பா. லாஸ்ட் ட்ரா ரிசல்ட்டு நம்மளுடைய கருணையா ப்ளஸில் 980 அடிச்சிருக்காங்க. ஸோ நேற்றுக்கான ரிசல்ட்டை குழப்பிக்காதீங்க, நேற்றுக்கு என்ன 830 தானே அடித்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டில் கிடச்சிருக்கிறது 5க்கு சான்சஸ் இருக்குது, அப்புறம் 7, அப்புறம் 0. ஸோ ஒரு பவர் நம்பர், ஒரு சப்போர்ட் நம்பர்னு கிடச்சிருக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2 7 9. ஸோ இதுலேயும் 2 பவர் நம்பர் இருக்குது, 1 சப்போர்ட்டுக்கு இருக்குது. இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 3 6 இருக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சிங்கிள் போர்ட் நம்பர் இது தான் நண்பா. நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சிங்கிள் போர்ட் நம்பர் இது தான். ஸோ கட் டிஜிட்டில் என்னென்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கட் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 1 இல்லை, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இல்லை, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இல்லை, 9 இருக்குது, 0 இருக்குது. அப்போ 148 நம்மளுக்கு கட் டிஜிட்டாக கிடச்சிருக்கு. இந்த ட்ராவுடைய கட் டிஜிட் நம்மளுக்கு 148. இப்போது ஆல் போர்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் காமன் நம்பர்ஸ் தான் இதுலேருந்து எடுப்போம். அப்படி காமனாக இருக்கிற நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். 5 இல்லை, 7 2 தடவை இருக்குது, 7 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 7 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக 0 இல்லை, 2 காமனாக இருக்குது. அதுக்கப்புறமா 9 இல்லை, 3 6 இல்லை, அப்போ 2 7. ஸோ ரெண்டுமே பவர் நம்பர்ஸ் தான். இந்த ட்ராவுக்கான ஆல் போர்டு 2 அல்லது 7 இருக்கு நண்பா. ஸோ 2லேயே நம்மளுக்கு காமனாக இருக்கிறது தான் நம்ம ஆல் போர்டு கொண்டு வரோம். அதனால் 2 அல்லது 7 உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ ஆல் போர்டில் நம்மளுக்கு 2 அல்லது 7 இருக்குது. ஸோ 2 அல்லது 7 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கான பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 36 நம்பர்ஸ்லேருந்து குறைச்சி நம்ம 6 நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அந்த 6 நம்பர்ஸ் என்ன? 7 9 6. அடுத்ததாக 7 5 2. அடுத்தது 502. அடுத்தது
பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பா. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரோம். ஸோ எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். அதே மாதிரி இதில் எதுவும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 932 932 அடுத்ததாக வந்து 265 அப்புறம் வந்து 627. ஸோ எல்லாமே பக்கத்து நம்பர்ஸாக தான் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம வியாழக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அந்தந்த வாரத்தை வச்சு தான் கெஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால வியாழன் டு வியாழன் கர்னியா ப்ளஸ் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான சிங்கிள் போர்டு, ஆல் போர்டு, அதோட ஏபிசி போர்டு பாக்ஸ் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.